தெம்போடையும் புத்துணர்ச்சியோடையும் நம்ம பொங்கல் இன்னைக்கு கொண்டாட போகிறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மகளிர்லாம் ரெடி ஆகிட்டீங்க. தண்ணி மட்டும் பாயில் பண்ணுங்கள், பொங்கல் வந்து ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ப்ரொசஷன் இருக்குது. ப்ரொசஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். We welcome all the chief guests here as well who already given their presence. And we also like to remind you as a Tamil community, நம்ம வந்து ரொம்ப பொறுப்பான விஷயங்கள்லாம் நம்மளும் எடுத்துக்காட்ட செய்யணும். அதில் வந்து கோவிடோட இம்யூனைசேஷனும் ஒன்று. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். கோவிட்காண்டி இம்யூனைசேஷன் போட, பூஸ்டர் வேக்சின்லாம் போட, குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். வேண்டுகோள். இதை திருப்பியும் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி. தேங்க்யூ. ப்ரொசஷனுக்கு ரெடி பண்ண சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரொசஷனுக்கு எல்லாம் ரெடியாக போகிறாங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அடுப்பு எடுத்துருக்கு, ஸ்டவ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் கோ கலெக்டட். ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துல நீங்கள் உங்களோட பானை பொங்கலோட செட்டப் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்ரீதேவி முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் தண்ணி மட்டும் கொதிக்க வைங்க. ப்ரொசஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்க வைக்கலாம். கோவிட் சேஃப்டி இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நிறைய மக்கள் இன்றைக்கி வர போகிறாங்க. எல்லா கவுண்டர்ஸ் அண்ட் போல்ஸ்கிட்டையும் ஹேண்ட் சானிடைசர் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஐ திங்க் ஒருத்தர் வந்து எல்லாரோட பேர் கோவிட் செக்இன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மேக் ஷோர் யூ செக்இன் அண்ட் லெட்ஸ் பி சேஃப். நம்ம இன்றைக்கி சேஃபாக சந்தோஷமாக புத்துணர்ச்சியோடு இந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். பொங்கல் கமிட்டியில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ லேடிஸ் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இடையில பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பக்கத்தில் முளைப்பாரி இருக்குது. I'd like to invite them from all directions to come here and be a part of the ceremony. Welcome me. Ngeri pakai remote nu, ngeri pangkari, lewat kan lu. Ngeri pakai remote nu, ngeri pangkari, lewat kan lu. Ngeri pangkari, lewat kan lu.
morning, early under. The language of my mother. Welcome. தமிழகம் தொன்மை கலைகளை மீட்காமல் கலாச்சார பண்பாட்டுரிமை இல்லை. பண்பாட்டுரிமையை மீட்காது மொழி உரிமை இல்லை. மொழி உரிமை இல்லை, என் இன உரிமை இல்லை என்ற இனக்காக்கும் வரிகளால் முழக்கட்டும் நமது மலை, முழக்கட்டும் நமது மலை, உலகிற்கு பரவட்டும் தமிழர் கலை, பறை, கலை, இயற்கை, மக்கள், பறை, கலை, இயற்கை, மக்கள், பறை, கலை, இயற்கை, மக்கள்.
கொண்டாடுறோம் நம்ம ஊர்லலாம். இட் கோஸ் அக்ராஸ் 4 days இல்லை? ஆமா, 4 நாள் லீவ். 4 நாள் லீவு. ஜாலி வயசுல எனக்கு அதான் ஞாபகம் வருது. 4 நாள் லீவு, பொங்கல்னா லீவு, 4 நாள் லீவ் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த 4 நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா நம்ம பொங்கலை கொண்டாடுறோம். அது என்ன சொல்லுங்க? எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், மார்கழி மாதம் கடைசி நாள் தை பறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன வயசில் இந்த ஈவெண்ட் வருதுனாலே தூங்காமல் விடிய விடிய உட்காந்துருப்போம். எதுக்கு யாருக்காவது தெரியுதா? போகி கொண்டாடுறதுக்கு. கட்டாயமா இந்த என்னதான் எரிக்க முடியும், எதெல்லாம் பொறுக்கிட்டு வரலான்னு எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வர்றது வீட்டில இருந்து. அந்த போகி வந்து நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது, அதை சுற்றி மோளம் அடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு பொருள், ஒரு அர்த்தம் இருக்கு. அது நம்ம செய்யறதுக்கு வந்து அது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு ஸ்ப்ரிங் க்ளீன் பண்ணுற மாதிரியா? ஆக்சுவலாக வந்து வீட்டையும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி வீடெல்லாம் வெள்ளை அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இது மூலமாக வந்து ஒரு உள்கருத்து இருக்குது. நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி, அதாவது தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணி நல்ல தைரியத்தையும் புது எண்ணங்களையும் பாசிட்டிவிட்டியும் நம்ம வந்துட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்டைரக்டாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு இந்த போகி பண்டிகை மூலமாக நம்மளுக்கு சொல்ல வராங்க நம்ம முன்னோர்கள். ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா நம்ம மன உளைச்சல்னாலேயே நிறைய வியாதிகள் வருது. ஸோ எல்லா தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லாமல் அப்பப்போ பழையன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம வந்து பயிற்சி செஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க மக்களே? ரொம்ப சரி. 2வது நாளை பற்றி சொல்லுங்க, என்ன பண்ணுறோம்? 2வது நாள் நம்ம பொங்கல் பானை வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு பொங்கல்லாம் வச்சு கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுவும் ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கல் தான். வெண்பொங்கல்லாம் கொடுத்தாங்கன்னா தொடர்றதே கிடையாது. கரெக்டு தான். இந்த பொங்கல் நாளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நம்பிக்கை தரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், அதாவது உழவர்கள் வந்து நல்ல மழை, நல்ல கிளைமேட் வந்து நல்லா அவங்களுடைய பயிரெலாம் நல்லா விளைஞ்சு நல்ல விளைச்சல் வரணும் அப்படின்னு. ஸோ இது வந்து இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். ஓகே, தை பிறந்தாவே நம்மளுக்கு எல்லாம் நல்லா ஆயிரும், அதனால தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறனால தான் பொங்கல் திருநாள். அதே மாதிரி இயற்கையை வழிபடுறனாலும் பொங்கல் டைம் ரொம்ப ஒரு நிறைய நம்பிக்கை கொடுக்குறது. ஏன்னா அந்த விளைச்சலை பார்த்து அடுத்த வருஷமும் அந்த விளைச்சல் வரும்னு ஒரு உழவன் நம்ப போகிறோம். நம்மளுக்கு உணவு கிடைக்கிற உழவனோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லை? அதனால ரொம்ப நல்ல ஒரு முன்னோர்களோட வழிகாட்டுதல். 3வது நாள் பற்றி என்ன சொல்றீங்க? 3வது நாள் மாட்டுப்பொங்கல். எனக்கு எக்கச்சக்க மாட்டுப்பொங்கல் விஷயம். அப்படியா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஓட்டுறதுக்குனே மாட்டுப்பொங்கல் விஷ் பண்ணுவாங்க. அது என்னது, உங்களை எதுக்கு மாட்டு தெரியாதுங்க. இதை வேற எத்தனை பேர் வந்து மதுரை பக்கம் போயிருக்கீங்க? மாட்டுப்பொங்கல் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது, அந்த இதை பார்க்க போயிருக்கீங்க? யாராச்சும் அந்த அனுபவம் இருக்கா? அது ஒரு என்ன, ஒரு எல்லாரும் சேர்ந்து அந்த மாடை அடக்குற இந்த மான்கள்லாம் அந்த வீரத்தை வெளிக்காட்டும் ஒரு நாள் தான் மாட்டுப்பொங்கல். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாடு எல்லாத்துக்கும் வந்து அன்றைக்கி குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு பொங்கல் கொடுத்து, ஸோ அதை வந்துட்டு நம்ம இது பண்ணுறது தான் மாட்டுப்பொங்கல். ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன வயசில் கண்ணுக்குட்டிக்கெல்லாம் வந்து அழகாக எல்லாம் வச்சு மை போட்ட மாதிரி இருக்கும். கண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு நினைப்பெல்லாம் நினச்சிக்கிட்டே உங்கள் பொங்கல் பானையில் வந்து பொங்கல் வச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஆல்ரெடி பொங்கலை முடிச்சுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கூப்பிடுங்க, வந்து டேஸ்ட் பண்ணுறோம். 4வது நாள் 4th டே ஹாலிடே, பொங்கல் டே ஹாலிடே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்கிறப்ப பீச் எல்லாம் ஃபுல்லாகிடும். காணும் பொங்கல் எல்லாரும் வந்து காண்றதுக்காண்டி பீச்சுக்கு போயிடுவாங்க. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு புரிஞ்சுக்கல. ஆனால் மெட்ராஸ்ல இருக்கவங்கலாம் பொருள் காட்சி ஒன்று நடக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த பொருள் காட்சிக்கு போயிடுவோம். பீச் பக்கம் பொருள் காட்சி எல்லாம் கூட்டம் அலம்போதும் இப்போ பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். ஸோ காணும் பொங்கலோட அர்த்தம் ஆக்சுவலாக வந்து என்னன்னா, டு ஷோ கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வை வளர்க்குறது. நம்மளுக்காக வந்து நம்ம வயலில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தெரிஞ்சவங்க, இல்லைனா வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் போய் பார்த்து அவங்களோட போய் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணி கிராட்டிடியூட், நன்றி உணர்வை செலுத்தும் நாள் தான் காணும் பொங்கல். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு 4 முக்கியமான ஃபேக்டர்ஸை பொங்கல் மூலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.
நம்பிக்கையோடு இருக்கணும், மனசில் எப்பவுமே பாசிட்டிவிட்டி வளர்த்துக்கணும், நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸோடு எதையுமே ஃபேஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு எப்போவுமே அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாலாவதாக எல்லாரையும் சேர்ந்து நம்ம மட்டும் கொண்டாடுறது கிடையாது பண்டிகை, நம்மளோட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்கள ஒரு நன்றி உணர்வோடு எல்லாரும் நம்ம ஒன்றா சேர்ந்து கட்டாயம். ப்ளஸ் நம்மளோட இருக்கிற நம்மளுக்கு உதவுற எல்லா உயிரினங்களையும் மதிக்க கற்றுக் கொடுக்குற ஒரு திருநாள் வேறு. ஸோ ரொம்ப அழகாக நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பொங்கல் திருவிழாவை அதுவும் இந்த மாதிரி ஒரு வேறு நாட்டில் அடிலைட் நகரில் இவ்வளோ நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த அமைச்சு கொடுத்த பொங்கல் கமிட்டிக்காகவும் ரொம்ப நன்றி. ஸோ இங்கேருந்து நாங்கள் அடுத்த எம்சி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் கெஸ்ட் ஐ வுட் லைக் என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பலா தாய்ப்பால் உனக்கு குக்க கொல்லா தாயும் சேயும் 2 கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு நான் ரொம்ப திருப்பு என்னோட பரப்பு நடமாடும் நெருப்பு அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டு மரம் வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி இல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் பிறப்புள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை தீபந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் ஆடுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி
கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல்.
Wow. Saranya, that was amazing. As usual, well done. We would just like to remind everyone that we have Pongal raffles happening today. We've got 3 tickets for $5 and 1 book for $25. We have awesome prizes waiting for you on the side. Please take part in our raffle. Also Pongal. And I've just got updated news from the ATA secretary. We've got Pongal ready to eat. Please, everyone, go have a bite. I know you're all hungry. And one more announcement. We have the Kolam Poti. So if you're interested and you want to put your name down, please come along here and we have an auntie that's taking your names. Shraddha, அந்த டான்ஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு தெரியுமா? என்ன பயமா இருக்கு? இல்ல, எனக்கும் ஸ்பின் பண்ணணும். நான் ஸ்பின் பண்ணட்டா? சரி பண்ணு. ஓய்யோ, எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் ஸ்பின்னா? என்ன பாரு இப்போ. ப்ரோ, ஸ்பின் எல்லாம் நமக்கு வராது போல. சரி, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். சரி, இப்போ நம்ம வெல்கம் ஸ்பீச்சுக்கு we call upon Don, Mr. Don. We call upon Mr. Don, the ATA secretary, to please do our welcome speech for today. And here he comes. They go there on top. Yeah. இந்த பொங்கல் திருவிழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Thank you for the delegates who have gathered here. Chief guest of the event, Honorable Jingli, Member of the Legislative Council, Assistant Minister to the Premier, Guest of Honor, Honorable Rachel Sanderson, Member of the Parliament, Minister for Child Protection, Honorable Steve, Parliament, Member of Adelaide, Honorable Joe Zakakis, Member of the Parliament, Assistant Shadow Minister for Multicultural Affairs, Honorable Mayor Angela Evans, City of Charleston, Mr. Franz Knoll, Councillor of City of Adelaide, Andrea Christopoulos, Representative of SAMAC, the leaders and members of other cultural communities, our sponsors and patrons, and my Tamil brothers and sisters. I'm delighted to share this auspicious moment here at the Victoria Square with you all. On this great event of Pongal celebration, which is an iconic mark of cultural heritage of Tamil community, Pongal earmarks the beginning of month of Thai, which is a period of harvest since many centuries of Tamil culture. At this moment, we gratefully remember the farming communities and the people who maintain, love their livestock. Due to unprecedented situation owing to pandemic, we were forced to delay this event, which was originally planned on 22nd of January. Nevertheless, we were fortunate to make this event a grand success with the cooperation of commitment of South Australian people, our community members, and the government. It was little unfortunate that we could not have ATA President Mr. Joseph Xavier and Mr. Vice President Mr. Jagadishan with us at this great event, as they had to travel to India to do the last rites on the demise of their father. I hope everyone enjoys this event with zeal and zest and understand the rich heritage of Tamil people, one of the ancient, richest cultures of the world.
thank you for gracing this occasion and I wish you all a happy Pongal. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். Thank you, Mr. Don. We would like to invite our chief guest, Honorable Jing Lee, MLC, on stage to deliver her speech. Stage better India. Anywhere is fine. Wherever you please. Okay. The stage. Then I can take out my glasses. Yeah, I know. Happy Pongal! Everybody, how are you? Wave! I also acknowledge the land we stand on is the land of the Ghana people and pay respect to traditional owners for their cultural and spiritual connection with this wonderful land. I know Uncle Mugi has to leave to go to another function, but it's great to see him doing the welcome to country. Can I acknowledge my parliamentary colleagues, Joe Sokach and Steve Georgianas, and we have the beautiful chair of South Australian Multicultural Commission with us, Adriana Christopoulos. Many of you may be meeting her for the first time, so she's ready to done the procession with us. Can I acknowledge Franz Cano, our councillor for Adelaide City Council, Mayor Angela Evans, City of Charleston, and of course your president who is not here, but your General Secretary, Don Bosco, and all your hard-working committee who are here, Chris Anthony, and his family, and all of your family have joined us. The Government of South Australia, the Premier of South Australia, has been very supportive of our multicultural community throughout the whole time, not just in government but in opposition. And a festival like this says a lot about our multicultural community and the Tamil community of South Australia, especially the Adelaide Tamil Association of South Australia. You are just pretty amazing because throughout the pandemic, you have organized the launch of your stamps to honor the Tamil month in Australia. And I think sending love, sending hope during this pandemic back home, and to wishes to everybody living in South Australia is just a tremendous effort. Congratulations. As we celebrate Tamil Pongal, the Pongal festival, of course, signifies so many things. The boil-over of the Pongal, which is the harvest season to honor farmers and our connection to land and water. The farmers have been working really hard. This Pongal festival celebrate them and our connection to farmers, to cherish the food that we have on our table, to everything that we do, and to cherish the things that is important to your community as well as our community. The Premier of South Australia, the Government of South Australia, for the first time, I believe this is the largest grants that's ever given to Pongal Festival for more than $15,000 for this grant. And I think in the previous years, you've always just get about $2,000, $3,000, $5,000, but this one is the biggest. And it is great honor to be able to support your community, to I suppose, honor your tradition. So on this day, happy Pongal Festival, everybody. I wish you good health, prosperity, and happiness. Enjoy the day. Thank you very much. Thank you, Honourable Jing Lee. I would please request you to please stay on stage for a tiny bit longer. Chris Anthony has a few certificates to give out.
And I'm going to do an interview quickly. Now, how did you get the gig to be the MC today? You got... Obviously nepotism, but I'm only joking. I We're love just helping very, out. very, very talented. I'm kidding. No, it's always nice to help out with ATA. Hopefully, I can do more in the future. Try different things, yeah. I love it. I love the next, like the new generation, the young generation participating because their parents make them. We wanted to do it. We wanted to do it. I swear. And can you explain your fashion inspiration today? So I think our plan for today was definitely to matchy. This is called a half sari. So it's what young women in Tamil Nadu wear in India Before they get married. Yes, but we won't talk about that. And you look absolutely gorgeous. Thank you so much. And I think matchy is a good thing. You know, when you're celebrating sisterhood, you should be matchy. I'm just trying to do a bit of, I suppose, making sure that Chris Anthony and the committee behind the scene is working seamlessly. That's why I'm having a chat. I think a chat is really good. I think we're doing really well. What about your fashion inspiration? My fashion inspiration? Well, I want to channel the earth. Yes. So the orangey color, the earth. And I think the earth needs water. Yes. So the water and earth coming to Ponga is my inspiration today. That's actually perfect. Because obviously, as you were saying before, it's a harvest festival, you know, and it's all about the soil and the water and the sun. So you did it. And of course, the sun god. We have to honor the sun god, the Surya. I actually love that every event you attend, like, you dress very specific to the event. I really appreciate that. I would just like to ask, do you have a different cultural attire for every culture on earth? Just about. That's amazing. And I think coming to a cultural event, you know, to pay respect to the culture, be able to immerse by wearing costume is really important. So thank you so much for all that you do. me. Okay, are we ready? Are we ready, Chris Anthony and Don Bosco? Please make them welcome. Please put your hands together, everybody. Thank you. In relation to Tamil Heritage Month, we conducted some competitions, drawing competition, elocution, and essay competition. So we're going to give prizes for those. For the children years less than 10, first prize in drawing competition goes to Mohita Lata Suresh. Mohita Suresh Lata. And the second prize is Tinushika Talapala Sundaram. Second prize in drawing competition, Dinushika Tanapala Sundaram. First prize is And the heading for the drawing competition is Tamil Marabu Adayalangal. Tamil Marabu Adayalangal. First prize here. Wait. No. Come this far. Yeah. Come this way. Yeah. Take the prize. And the third prize goes to Tirumurugan. This is for Tinushika Tanapals.
We'll put all the drawings and essay competition on ATA website, so you can all have a look. Tirumurugan, third prize for drawing competition. Okay. We also got encouraging students to participate. So the 2 other students who participated is getting a participation prize. Vittal Balasubramani. Please request everyone whose name is called out to make it to the stage quickly. Innor per enna? Arjun Suresh Lata, participation prize. Arjun Suresh Lata. Okay, I'll call the next prize. Drawing competition more than 10 years goes to Jyotika Pillai. Jyotika Pillai, first prize. Is Jyotika Pillai present? Arjun. Varla. And the next is Pechipodi, elocution. First prize goes to Jadson Prabhu. Jadson Prabhu, first prize. First prize. Stick fingers. And for the essay competition, less than 15 years goes to Shreyas Iyer. Shreyas Iyer, first prize. Come on. Go. Well done. And the essay competition for the adults, first prize goes to Gayatri Jude. Gayatri Jude. Somebody can collect on a behalf. Administrator of Tamil Palli. Okay, second prize goes to Genevieve Henry. Second prize goes to Genevieve Henry. And third prize for adults competition, essay competition goes to Ameline James. Ameline James. I think she's not here. Yeah. Thank you. Thank you, Honorable Minister. Thank you. Thank you. And now we have a classical dance by 2 girls from the People Welfare Association. So we please welcome them on stage for their classical dance.
Put your hands together, everybody.
Thank you so much, People Welfare Association. That was a beautiful dance. I would next like to introduce, we've got the Adelaide aunties doing Kummi Adithal. Let's please pay attention to the Kummi. என்னாச்சு? தமிழகத்தில் இது இல்லாத கிராமங்கள் of which was I had the absolute pleasure 3 years ago, before I was elected even. So I was elected in a special by-election letter, a letter asking me to do all that I could to ensure that we could one day declare Tamil Pongal Heritage Month here in South Australia. So, I've nothing to say yet, but thanks for the clapping anyway, Don. But I want to let you all know that I've heard and I've listened, and so has the Labor Party. So in 4 weeks' time, if the Labor Party is elected, I can tell you this, that should the Labor Party be in government, we will do all that we need to make sure and declare Tamil Pongal Heritage Month in January every single year. It's my pleasure to do that. It's a recognition of the enormous contribution that Tamils have made to this state, and it's a personal promise that I made to the Tamil community when I was elected. So all the best today, and happy Pongal.
கேமரா பார்க்கணும் தெரியுதா தெரியுதா அதே தான் அது வாசம் தான் அவ்வளோ வந்து நம்ம என்ன பண்ணுறது சேர் போட்ட மேலே ஏற முடியும் Guys, if you see my steak, I mean a 7-month steak, can you give it to me? It has my name, it has orange tape around it. So I have to check all the areas I went, then I need to try to find it. If you find it, can you please give it to me? Thank you. Please give his stick back if you find it. That was really cute. Thank you, Honourable Joe Sussex, MP, Assistant Shadow Minister for Multicultural Affairs. I now invite Honourable Steve Jorganas, MP, Member for Adelaide. Thank you very much. And can I too acknowledge that the land that we meet on today is the land of the Kaurna people, and we pay our respects to those past, present and into the future. To my parliamentary colleagues, to everyone that's here, to the Tamil community of South Australia, Iniya Pongal Vasthukal. Happy Pongal to all of you. Can I just say how great it is to be here, to be celebrating after the first Pongal that was arranged in January was cancelled. It is so good to be here. Unfortunately, in Canberra this year, in Parliament House, we didn't celebrate Pongal. We usually do every year in the Parliament, and it's a great event, but due to COVID, we weren't able to do it. It is a great festival that brings together the community. Can I thank you for sharing this wonderful festival with Greater South Australia? It is really important that we celebrate our cultures, our heritages, and share it with the greater community. And thank you for doing that with us here in South Australia. Can I congratulate you for this festival, and can I wish you a happy Pongal, and let's ensure that the Pongal will carry on for generation after generation here in South Australia. And I'm sure it will, with the announcement that we heard from Joe Sokaj about having a Heritage Tamil Pongal month every year, which is a great announcement. Thank you very much, and enjoy the rest of the day. அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லணும். அடிலைட் தமிழ் சங்கம் ஆரம்பித்ததில் முதலிலிருந்து முதல் முறையாக நம்ம பொங்கல் விழா 2008 ஃப்ராங்க்லின் ஸ்ட்ரீட்டில் பிங்கோ ஹால் நடந்தது. அதோடைய ஃபஸ்ட் சீஃப் கெஸ்ட்டாக சிறப்பு விருந்தினர் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தாங்க. அந்த செய்தி அந்த இடத்துல நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஹீஸ் த ஃபஸ்ட் பொங்கல் சீஃப் கெஸ்ட் ஃபார் அடிலைட் தமிழ் அசோசியேஷன் இன் 2008. நன்றி லாரன்ஸ். Thank you. Hello everyone, it's really lovely to be here. Can I acknowledge that we are meeting on the traditional land of the Kaurna people, and that it is the Adelaide City Council is hosting this event today. I'd also like to acknowledge those leaders from federal, state and local government who are here today, and also the members of the Pongal community. You know, one of the things that I love about Adelaide is the incredible diversity and the way in which we as a community celebrate that diversity.
In the city of Charles Sturt, which is where I come from, we're proud to welcome 105 different cultures into our community, and we celebrate unity in diversity. As a diverse community with residents from every corner of the globe, we pride ourselves on being a city for all people, a city where people feel safe, included and connected to others. And one thing that's always stood out to me about our city's multicultural groups is the passion that they have for their cultures and traditions, which is evident here today. Traditionally celebrated in January, Pongal is celebrated to give thanks and express gratitude to Surya, the sun god and the giver of life, for the blessings of a rich harvest. This ceremony is important to the farmers who cultivate their land, depend on cattle, timely rain and the sun. I'd like to take this opportunity to personally give thanks to the significant contribution of our farmers who contribute to South Australia's economy despite the many challenges that they face. The celebration of Pongal also marks a period of peace, happiness, prosperity and harmony in the life of everyone. In what's been a challenging 2 years, this is a wonderful sentiment for us all to take into 2020. As Mayor, I feel incredibly lucky to be part of a community which shares traditions with each other, and it's through connection that we establish a sense of belonging and build a sense of place in our community. The Tamil community's unique qualities and traditions have contributed to, enriched and become an integral part of our City of Charles Sturt community as well as the wider community. And I encourage you to continue to pass these qualities on to your children and grandchildren and to share them with the wider South Australian community. Thank you to the Adelaide Tamil Association for organising today's event and for allowing me the opportunity to be here. But may I take this opportunity also to extend my congratulations to the students on your particular achievements, and also can I acknowledge volunteers who spent a lot of time planning for and setting up an event like this, and no doubt we'll be spending a lot of time after we're gone to pack down. It is your contribution to these sorts of events that make them the success that they are. So on behalf of the City of Charles Sturt, happy Pongal, and I trust that you will all enjoy today's festivities. Thank you. Thank you very, very much. There were some interesting steps coming up here. Hey, how wonderful is it to say hello to everybody today? Hello! Do I get a hello back? Hello, everyone. Hello. Fantastic that you're here. Brilliant, brilliant organisation. Wonderful cultural event. Obviously, there's been a number of fabulous dignitaries that have been here today. The Honourable Jin Lee, obviously she had to go. Joe Socharch. I'd like to acknowledge that we are meeting on the lands of the traditional Ghana people and that we respect their spiritual relationship with their country. Always was, always will be. I'd always like to acknowledge the traditional owners, of course, and today we had Uncle Moogie come and have his acknowledgement to country earlier this morning. So, good morning. Delighted to be here at Victoria Square to celebrate the Adelaide Pongal Tamil Heritage Festival. I know it's a really special time for the Tamil community. Thank you to all the leaders, and we've had some wonderful people come up here and get some wonderful acknowledgements earlier today. Thank you so much for your kind invitation. It's great to be here. I'd like to actually acknowledge as well the Tamil community and how hard they've worked through the COVID pandemic. You've led your community really well. You've obviously passed on a lot of information that has come up from SA Health and used that information to keep your community safe. I want to particularly also thank you for taking on board a lot of the information that has come through SA Health, through your Facebook and other social media platforms, and getting that message across to your community. I know it's been a hard 18, 12 months
for not only this community but for all the communities right across South Australia. But I think we're turning the corner and I feel positive about the next year ahead. So thank you so very much for all the hard work that you've done. Today's festival obviously is a very important celebration for this community, and from what I can see here today, it's going to be great. The whole day is going to be just a wonderful celebration at the end of the winter solstice, which is dedicated to the Hindu god Surya. Pongal is a time for renewal, to discard old belongings and celebrate new possessions. And it's also a great opportunity and occasion for people to come together as they have today. And I heard earlier a little bit about decorating houses and exchanging gifts. And I guess it's a feeling of getting on, moving forward into the future, moving away from the past of what's no longer needed, and celebrating, with an open heart and an open mind what's coming ahead in the future. I'm delighted to be part of this celebration here today. It's a wonderful addition to the South Australian multicultural calendar, and it's a thrill for me to be here. Thank you so very much to all the wonderful volunteers, obviously to the committee, but the volunteers are the backbone to all multicultural groups and to all committees, in fact, who go that extra mile to make events like today happen. So thank you so very much. You all deserve a round of applause, and a big thank you from me to you all. Thank you. Bye for now. Yes, and good morning, everyone. I too would like to acknowledge that we're standing on the grounds of the traditional Kaurna people and pay respects to the elders past, present and emerging, and we recognise and respect their cultural heritage and beliefs and relationship with the land. We do this all individually because these greetings on Kaurna land are about a personal one, so it's why we do it individual, and it's how we respect what they do and how they live their lives and welcome us into their lands. I mean, I'm standing here on behalf of the Lord Mayor Sandy Bashore, and I'm just so excited that I'm actually able to be here and experience what you do. I've had quite a few multicultural events over the years and performing and all the rest, so it is always a joy to be able to share our individual cultures and show them off, and particularly with the food, and thank you very much. I think that was amazing. And I think we need to remember that we are a welcoming city, and you're all here as part of a broader community, and our ability to share with each other is amazing, and that you can be proud of where you come from and celebrate those events, and particularly with Pongal and all those sorts of things, to enrich the rest of us about those things that are really meaningful. And it is about our food, our culture, how we dance and how we celebrate together. And particularly now, coming out of a couple of years of really difficult times, it is wonderful for you to be able to be here and for us to be able to host you to be here. I mean, this here at Victoria Square, which the traditional name is Tandanya, this is the centre of the Kaurna meeting space. So this is very traditional a place for them to gather. So we are doing that in a very natural setting. And so I think it's quite amazing how we've been able to develop a city around with using the Kaurna culture and things like that as well, and that's the beginning, and we are all part of the ongoing story about Adelaide and South Australia. So anyway, I'd like to thank very much for the invitation to be able to shortly speak with you, but and also how we would love to be able to continue supporting and enabling cultures like the Tamil community for you to be able to celebrate and actually be part of the greater joy of being here in Adelaide and South Australia. So thank you very much, and have a great Pongal festival. Thank you, Mr. Franz Knoll, Councillor City for Adelaide. I'll grab that. Thank you.
I now invite Mr. Brad Chilcott, founder of Welcoming Australia, to come on stage and give his speech. Thank you. Good afternoon. There's been lots of speeches, so I'll just be quick. I'd like to acknowledge that we're on Ghana land and pay my respects to elders past, present and future, and to remember that the privilege that all of us enjoy living on this land came at great cost to the Ghana people, and that injustice continues to this day. So we walk together in a spirit of harmony with our First Nations brothers and sisters. Welcoming Australia exists to create a future where everyone can belong, contribute and thrive. And so as a message from me to you and from our community to you, we love your community. You belong here. You are welcome here. And not only that, you are contributing so incredibly much to us. We thank you for your contribution to this community, and it is clear that you are thriving. And what is awesome is not only that your community, the Tamil community, is thriving, it's the way you help us thrive. Your contribution to our community helps us all thrive and prosper together. So I want to honour and celebrate the farmers, as is the spirit of Pongal, and just say thank you for all that you do to contribute to this community and to help us all thrive together. And thanks for having me along today. Okay, so we have Indumati here who's going to talk about the column competition, which is already underway. And I see some beautiful columns being drawn. Also, thank you, Mr. Brad Chilcott, founder of Welcoming Australia, for your speech. ஸோ யார் எல்லாம் என்னென்ன கோலம் போடுறாங்கன்னு கேட்போம். என்ன கோலம் போடுறீங்க? பூக்கோலம். பூக்கோலம், ஓகே. கலர் என்ன இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே, சரி, நான் நெக்ஸ்ட்டு கேட்டு வரேன். ஓகே, குட்டீஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க கோலம். உங்கள் பேர் என்ன? மிதுனாஸ்ரீ. ஓகே, உங்கள் பேர்? மிருதுலாஸ்ரீ. மிருதுலாஸ்ரீ. என்ன கோலம் போடுறீங்க? ஃப்ளவர் கோலம் போடுறோம். இந்த ஃப்ளவர் வந்து நம்மளை ஹாப்பி ஆக்கும். ஓகே, எத்தனை வயசுலேருந்து கோலம் போட கற்றுக்கிட்டீங்க? இந்த வயசு தான். இந்த வயசுல தான் கற்றுக்கிட்டீங்களா? போன இயர் போட்டாமல் இருந்துச்சு. நம்ம போன இயரும் போட்டோம், ஆனால் அது சும்மா ட்ரையல் அவுட்க்கு. ஓகே, நீங்கள்? நானும் இந்த வயசுல தான் கோலம் போட கற்றுக்கிட்டேன். ஓகே, சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் கேட்டு வரேன். ஓகே ஓகே. இங்கே யார் இருக்காங்க? ஹலோ அக்கா, என்ன கோலம் போடுறீங்க? ரங்கோலி. ரங்கோலி. ரங்கோலி, ஓகே, சூப்பர். அப்புறம் நீங்கள் எந்த வயசுலேருந்து போட கற்றுக்கிட்டீங்க? ஞாபகம் இல்லை, சின்ன கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு முன்னாடிலேருந்து. ஓகே ஓகே ஓகே, சரி, கண்டினியூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் கேட்டு வந்து. ஹலோ அக்கா, உங்கள் பேர்? லதா. என்ன கோலம் போடுறீங்க? ஜஸ்ட் பானை கோலம். ஓகே, நீங்கள் எந்த வயசுலேருந்து போட கற்றுக்கிட்டீங்க? வயசில் தான். அப்படியா? டிஸ்டர்ப் பண்ண வேணாதுன்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் கேட்டு வரேன். ஹலோ, ஹாய், உங்கள் பேர்? ஜெயந்தி. ஜெயந்தி, நீங்களும் பானை கோலம் தான் போடுறீங்க இல்லையா? ஆமாம், பானை பொங்கல் பானை கோலம் தான். நீங்கள் எந்த வயசுலேருந்து போட கற்றுக்கிட்டீங்க? குழந்தையிலேருந்து தான். வயசெல்லாம் இல்லை, தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. ஓகே, நீங்களும் போடுறீங்களா கோலம்? போடுறீங்களா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? சித்விக். சித்விக், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கலர் பண்ணுறீங்களா இல்லை கோலம் போடுறீங்களா? அம்மா கலர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. கலர்ஸ். கலர்ஸ், ஓகே, சூப்பர். நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கேட்டுலாம். ஹலோ, ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? நீங்களும் தானே கோலம் போட்டுருக்கீங்க. பரவாயில்ல, பேர் சொல்லுங்க. பரவாயில்ல, பேர்
பேசல தீனுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? தீனு தீனு. தீனு. ஐயோ ரொம்ப வெக்கப்படுறீங்களே. உங்க பேரு? ரஜீவா. ஓகே. உங்க பேரு? அபீரா. ஓகே. என்ன கோலம் போடுறீங்க? பான் கோலம். பானை கோலமா இல்ல பான் கோலமா? என்ன கோலம் தெரியல. டிராயிங் பண்றீங்க இல்ல? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நான் பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 2 பாய்ஸ் போடுறாங்க. ஓகே. உங்க பேர் என்ன? நிசோக். ஆனா உங்க பேரு? கண்ணன். ஓகே. என்ன கோலம் போடுறீங்க? பொங்கலோ பொங்கல்னு நானே பேர் வச்சேன். பொங்கலோ பொங்கல் நீங்களே பேர் வச்சிட்டீங்களா? ஓகே. என்ன வயசுல இருந்து போட ஆரம்பிச்சீங்க? 10 வயசுல இருந்து சொல்றேன். 11. இப்போ என்ன வயசு? 10. 16 வயசுல இருந்து போட ஆரம்பிச்சு இப்போ 10 ஆச்சா? ஓகே. இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே ஓகே. நான் நெக்ஸ்ட் பார்த்துட்டு வரேன். ஓகே. உங்க பேரு? ஓ ஷர்மி. ஓகே. உங்க பேரு? ஆர்த்தி. ஆர்த்தி. உங்க பேரு? நட்சத்திரா. ஓகே. என்ன கோலம் போடுறீங்க? ரங்கோலி கோலமா? ஓகே. உங்க பேரு சொல்லுங்க. இந்திரா. இந்திரா. என்ன கோலம் போடுறீங்க? ஓ ரங்கோலி. ஓகே. சூப்பர் சூப்பர். நேம் எழுதிருங்க மறக்காம. பார்த்தீங்கன்னா இங்க 4 5 11 பேர் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. வேற யாராவதுக்கு போடுறதுக்கு விருப்பம் இருந்தாலும் வந்து போடலாம்.
வச்சிருக்கீங்க பீகாக் பக்கத்துல, அதை பத்தி சொல்லுங்க. பீகாக் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அக்கா கிரியேட்டிவா இருக்காங்க. சரி, இந்த கோலம் என்ன கோலம்? எல்லாருமே பொங்கல் பொங்கல் பானை தானா? ஓகே, சரி சரி. உங்க ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க. Tinu. Abira. ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க பேர் சொல்லுங்க, தப்பு கிடையாது. சிந்து. சரி, ஓகே. இந்த கோலம் பத்தி சொல்லுங்க நீங்க கொஞ்சம். இருக்கிறதுலே உங்க கோலம் தாங்க நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஒரு ரெண்டு கேள்வி பதில், அது மட்டும்தான். முதல் கேள்வி, ஏன் இந்த கோலம்? நீங்க தான் சொல்லுங்க. வெக்கமா வருது, சொல்லுங்கம்மா. பண்ணுங்க அப்படியே. தைப்பொங்கலுக்கு அப்புறம் அடுத்த சொல்லுங்க. பெருசா பிள்ளை எப்படி சொல்லும்? சின்னதா ஆன்சர் லீக் பண்ணுங்க. I like this mummy. நல்ல பொண்ணை காப்பாத்தி விடுறாங்க. ஆஹா, இந்த கோலம் பொங்கல் சம்பந்தமான கோலம் தான். பானை, கரும்பு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். சரி, உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு, அதை அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஆடல் திருவிழா பார்த்தோம், இப்போ ஒரு பாடல் திருவிழாவும் பார்த்தா எப்படி இருக்கு? Yes, let's get ready to sink our hearts and blood our souls in the fantastic Pongal singing. Let's give it up for Mannava Karthikeyan on the stage, please. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே. பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிரிதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிரிதடி,
கன்னத்தில் முத்தமிட்டால் உலந்தான் கல்வரி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உலந்தான் கல்வரி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உலந்தான் கல்வரி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் நாகுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் நாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணின் பாவேன்றா கண்ணம்மா என் கண்ணின் பாவேன்றா கண்ணம்மா என் உயிர் நின்னாதென்றோ என் உயிர் நின்னாதென்றோ என் உயிர் நின்னாதென்றோ
ஆஸ்திரேலியா தேசம் முழுமையாக ஒழித்து எழுச்சி கொண்டிருக்கும் தமிழ் மரபு கலைகள். அது நம்ம அடிலைட் தமிழ் சமூகம் ஆஸ்திரேலியா தேசத்துக்கு கொடுத்த கொடை. அதை சாத்தியப்படுத்தி தேசிய அமைப்பாக எழும்பி நிற்கும் நம் ஆஸ்திரேலியா தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையம் என்ற அமைப்பு அனைத்து தமிழர் மரபு சார்ந்த கலைகளை மீட்கும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளது. நீங்களும் கற்று கற்பிக்கலாம். இன்று பொங்கல் பெருவிழாவில் தமிழ் மரபை போற்றி தெற்கு ஆஸ்திரேலியா பல்லின சமூகத்துடன் நம் மரபு கலைகளை பகிர வருகின்றனர். ஆமாம், இன்னைக்கு 5 கலையை பற்றி அவங்க வெளிப்படுத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு கலை வந்து பறையை பற்றி சொல்லணுன்னா இந்த ஆவேசம், உற்சாகம், மகிழ்ச்சி, கோபம்னு எல்லா உணர்ச்சியும் ஒரே கலை மூலயமா நம்மளால் வெளிப்படுத்த முடியும்னா அது பறையால் மட்டும்தான். ஆமாம். அடுத்த கலை சிலம்பம். தமிழர்கள் ஆயுதம் ஏந்திய காலம் முதலே அவங்களோட கம்பு தான் அவங்களோட முதல் ஆயுதமாக இருந்திருக்கு. அப்படிதான் அந்த சிலம்பம் கலை உருவானது. அடுத்து பொய்க்கால் குதிரை அந்த கூட்டை போட்டுட்டு அவங்க அந்த ராஜா ராணி வேடமிட்டுட்டு அந்த அது பேர் என்ன, அந்த மரக்கால்களை வச்சுட்டு ஆடும்போது இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் குட். அண்ட் அடுத்து மயிலாட்டம். மயில் போன்ற கூட்டை அணிந்து லாவகமா அவங்க ஆடுற அழகு இருக்கே, அப்பா கண்ணிலேயே ஒத்திக்கலாம். நெக்ஸ்ட் காளை மாடு போல வேஷம் போட்டுட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜல்லிக்கட்டு காளை மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கலை தான் காளை நடனம். ஆமாம். இப்போ எல்லா கலைகளையும் ஒட்டுமொத்தமா நமக்காக ஒரு விருந்தாக அமைக்க வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ். Everyone put your hands together for Australia Tamil Arts. பத்தல சத்தமா. தமிழ்கலை உறுதிமொழி. தமிழர் தம் தொன்மை கலைகளை மீட்காமல் கலாச்சார பண்பாட்டு உரிமை இல்லை. கலாச்சார
பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அவங்க பிளேஸ்க்கு தயவு செஞ்சு போயிடுங்க. ஏன்னா we going to invite the guests, sorry, the judge to judge the columns. பொங்கல் வந்து பேக் பண்ணி டேக் அவே பாக்ஸில் கூட இருக்குது. யார் யாருக்கெல்லாம் பொங்கல், சக்கரை பொங்கல், ஸ்வீட் பொங்கல் வேணுமோ போய் வாங்கிட்டு போகலாம் ப்ளீஸ். அண்ட் இந்த கோலப் போட்டி வந்து நடுவராக இருக்க அம்சவள்ளி அம்மாவை நாங்கள் வந்து அழைக்கிறோம். By Australia Post, that is really an amazing achievement. It was released during Pongal, as Pongal is a heritage festival for it celebrates all the things that make up our heritage. January is called Tamil Heritage Month. It is celebrated to increase awareness and appreciation for all the achievements and contributions of the Tamil people. Tamilians can be quite diverse, as they might grow up in different parts of India or can be from different parts of the world like Sri Lanka, Malaysia, etc. But they are very committed and proud of their roots and their language. January is a really special month for Tamilians. Of course, one main reason is that the 4-day festival of Pongal is celebrated in mid-January in celebration of the end of winter and a bountiful harvest. When January begins, the southeast monsoon rains have ended and the harvest is ready to be harvested. In the month of Magali, people have had some rest. It is month of prayer and spiritual activities. Tirupavai is chanted and visits to temple is common. It is also the month when the art and culture are given a lot of importance. Starting from the large columns, as you can see there in front of me, rangolis that are drawn in front of the houses every morning, to music and dance concerts. It is a time for relaxation and growth for mind and soul. The whole focus is on spiritual growth. More than 3,500 music and dance programs are organized in sabhas in Chennai alone during the Margali month. In January, as these concerts reach their end, it is time for Pongal. Pongal excitement starts in early January with the planning and shopping for new clothes. The harvest, like sugarcane, is enjoyed straight from the fields. Just before Pongal, houses are cleaned and painted. This is like the spring cleaning in the West. And on Bogi, all the old things are not needed are made into bonfire, which is enjoyed greatly with everyone gathering around the fire on a cold night. This also signifies burning of old and negative thoughts and making a fresh start. On the next 3 days of Pongal, we all know that Tamilians worship the sun, pray and give thanks for the harvest by cooking under the sun's light and offering tasty, sweet and savory Pongal to the gods and people. The animals, mainly bulls and the oxen that helped in the fields, are also worshipped during Pongal. Even Jallikat celebrates a special bond between man and bull. And then usually everyone goes out to have a real holiday, visiting relatives or going to a popular place like beach to relax and enjoy. Pongal is both a time for thanksgiving and for blessings of the past year and a time to look forward to the start of the new year.
In Adelaide, Pongal is celebrated by Adelaide Tamil Association every year. Today we celebrate the Pongal festival to bring togetherness, fun and joy. Pongal 4-day festival reminds us that we celebrate the hard work, we pay gratitude to people, animals and nature who helped us. Thanksgiving. We clean the house, paint the house, which symbolizes a fresh new start of the year. To symbolize this, we have seen here the rice is cooked in new vessels and it boils over, signifying abundance. That is a Pongal sweet dish made with milk, rice and jaggery, which we tasted today. And there is more for takeaway, it seems. Pongal is a festival of prosperity, peace, happiness, brightness and harmony in life. I appreciate the effort of the entire Pongal committee headed by Mr. Christy Anthony for their efforts invaluable during these testing times. Christian. I congratulate Adelaide Tamil Association for bringing and nurturing this Tamil culture in Adelaide. I thank the effort of Adelaide Tamil Association Secretary Mr. Don Bosco, also President Mr. Joseph Xavier for their committee. I thank for the opportunity given to speak here. It is an honor and privilege. I wish you all a very happy Pongal. Nandri. It's a Gold Coast for a family of 2. The second prize is 58-inch LCD Smart TV. Third prize, Samsung Air Purifier. And the fourth prize is Weber Barbie. Fifth prize, TV Soundbar. And sixth prize is Philips Air Fryer. Seventh prize, Kacha Cordless Glass Cleaner. And the eighth prize is Sunbeam Breakfast Pack. Ninth prize, Tiffel Lion. And the 10th prize is JBL Wireless Headphones. விட்டா போனாது பொழுது போனா கிடைக்காத தயவு செஞ்சு travel tickets வாங்க என்ஜாய் பண்ணுங்க. So what's next? We welcome President CTA Mr. Gugan onto the stage, please. இன்றைய இந்த பொங்கல் நிகழ்வுக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொங்கல் குழுமத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் தமிழ் ஆழ்வர்களுக்கும் எனது பணிவான மதிய வணக்கம். அடிலேட் பொங்கல் என்பது வெறுமனே பொங்கல் நிகழ்வுடன் மட்டும் நின்றுவிடாது, பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்வுகளை சேர்ந்த ஒரு திருவிழாவாக பரிணாமம் பெற்று வந்துள்ளது. நமது இளம் தலைமுறையினரும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பன்முக கலாச்சார சமூகத்துக்கும் நமது தமிழ் பாரம்பரியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த பொங்கல் நிகழ்வில் இலங்கை தமிழ்ச் சங்கம் கடந்த 10 வருடங்களாக இணைந்துள்ளதை இந்த தருணத்தில் பெருமையுடன் நினைவு கொள்கின்றேன். கோவிட் கட்டுப்பாடுகள் மத்தியிலும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்த பொங்கல் குழுவினர்களுக்கும் அத்துடன் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிய உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் இருப்பை எம் அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த பொங்கல் நிகழ்வானது வரும் காலங்களில் மேன்மேலும் பல பரிணாமம் பெற்று வளர்ச்சியடைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். தமிழால் ஒன்றுபடுவோம். நன்றி, வணக்கம். Lawrence Anadurai onto the stage, please. All right, at this moment, we take opportunity to thank our esteemed sponsor, the Department of Multicultural Affairs and City of Adelaide, for funding and sponsoring this event a big way. We also thank our title sponsor, Ingel Family Dental. Ingel Family Dental has acquired new property and the practice is rechristened as Preston Dentistry. More information will be sent out to the community soon. Congratulations, Dr. Pandian. Our co-sponsors, Mani Physiotherapy, Chennai Palace, Lofty Building Group, Logical Indian Restaurant, and our sponsors, MAS Tax Accountants. All right, Solitary Real Estates, PSG Lawyers. ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் லாரன்ஸ் அண்ணாதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிங்கம்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த மாபெரும் பொங்கல் விழாவில் பொங்கல் விழா என்பது தமிழர் வாழ்வில் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுடன் ஓரிரு வார்த்தைகளில் பகிர்ந்து பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் சமூகத்தின் அடையாளம், புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு கூறு, புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் சமூகத்தின் அரசியல் என இன உரிமை சார்ந்த அத்தனை கூறுகளையும் அடக்கிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வு பொங்கல் விழா என்பது. உலகெங்கு வாழும் ஒவ்வொரு தமிழ் சமூகத்தின் அங்கத்தவரும் தம் குடும்பமாக, தனிநபராக தன்னை இந்த தமிழ் சமூகத்தின் அடையாளமாக ஒன்றுபடுவதற்கு ஒரு மகத்தான வாய்ப்பை எம் முன்னோர்கள் கலை, பண்பாடு, தொன்மை, மரபு சார்ந்த கூறுகளின் ஒரு கொண்டாட்டமாக உழவர் பெருநாளை, இந்த தைத்திருநாளை நமக்கு அளித்துள்ளனர். அந்த செய்தியை நாம் அனைவரும் உள்வாங்கி நம்முடைய குழந்தைகளை அதே நோக்கத்தில் தமிழர்களின் மரபு சார்ந்த ஒரு தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் அவர்களை வளர்த்தெடுத்து புலம்பெயர் தேசங்களில் உள்ள மற்ற இன மக்களுக்கு நம்முடைய கலை பண்பாட்டு கூறுகளை பகிரச் செய்யும் ஒரு முயற்சியை நாம் தொடர வேண்டும், இன்னும் அதிகமாக தொடர வேண்டும். உலகெங்கும் வாழும் பல இன மக்கள் தங்களுடைய கலைகளாலும் தங்களுடைய தொன்மைகளாலும் அடையாளப்பட்டு வெற்றி கண்டு அரசியல் வெற்றியை பெற்றுள்ளனர் என்பதை மனதில் இருத்தி, இன உரிமை வேண்டுமெனில் நம்முடைய பண்பாட்டு உரிமைகள் காக்கப்பட வேண்டும், உலக மக்களுடன் பகிரப்பட வேண்டும். நம்முடைய தொன்மை கலைகள் பழக்கப்பட வேண்டும், மற்ற இன மக்களுடன் பகிரப்பட வேண்டும் என்ற செய்தியை பதிவு செய்து, நம்முடைய கலைகள் இல்லாது, பண்பாடு இல்லாது நம்முடைய மரபு இல்லை. மரபுரிமை திங்கள் என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது ஆஸ்திரேலியா முழுவதும் எழுந்துள்ள இந்த சூழலில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை அங்கீகரிக்க வேண்டும், நம் குடும்பங்களிலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் குழுக்கள் இருக்க போது, ராஃபல்ஸ் குழுக்கள் இருக்க போது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்ட் கோஸ்ட் டிக்கெட் voucher to Gold Coast, second prize 58-inch LED TV, and third prize is Samsung cooler cum purifier. டிக்கெட்ஸ் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க, அங்கே இன்னொரு கவுண்டர்லையும் விற்றுட்ருக்காங்க. உங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாம்ப்ஸுடைய டிஷர்ட்டு இட்ஸ் அவைலபிள் ஆன் தி ஒன் ஆஃப் த ஸ்டால்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். உழவர்களுக்கு நன்றி கூறி, உழவர்களால சூரியனை இந்த உலகுக்கே உயிரை கொடுக்கின்ற, ஒளியை கொடுக்கின்ற இந்த சூரியனுக்காக இந்த பொங்கல் விழா எடுக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பொங்கல் விழாவினை மிகவும் சிறப்பாக, செழுமையாக ஒழுங்குபடுத்திய தெற்கு ஆஸ்திரேலியா அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விலகல் பேசாதே,
கலையை வாழவிடு தலையை கொடுத்தேனும் ஒவ்வொரு புலம்பெயர் தேசத்திலும் எங்களுடைய கலைகளை எடுத்துச் செல்வோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு அண்ணாத்த அண்ணாத்த வர நட இல்ல புட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசு கூண்டுல புயலுக்கு வேலை இல்ல தாண்டி வா கடமைகள் காத்திருக்கு தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்ல துணிஞ்சி வா கடவுளை துணை நமக்கு உறுதியுடன் மோது உனக்கு என்ன ஏது ஏது வானையும் படைக்கலாம் அண்ணாத்த பேசலாம் அண்ணாத்த பாடலாம் அண்ணாத்த ஆடலாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அண்ணாத்த பேசலாம் அண்ணாத்த பாடலாம் அண்ணாத்த ஆடலாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அண்ணாத்த அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு அதை கவனம் வைத்து முன்னேறிடு ஆசை மிகவும் பொல்லாதது அதன் காதை திருகி கரை சேர்ந்திடு உலகின் அழகு எது சொல்லவா எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா உயர்தர வீரம் எது சொல்லவா சுய தவறுணரும் செயல் அல்லவா நெற்றியில வேறோ நெஞ்சில் நேர்மறையோ மற்றதெல்லாம் எண்ணம் போல தானா வந்து சேரும் இருபது இருக்குது விடியலை எடுப்பிடு எதற்கும் நீ அஞ்ச கூடாது கனவுகள் நடந்திடும் அதுவரை வாழ்க்கையில் நொடியும் நீ துஞ்ச கூடாது அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா
அதிரடி சரவெடி திருவெங்கு வீசு அண்ணாத்தே அண்ணாத்தே வர்றேன் நடையில புட்டையில கொல்ல கொல்ல மாசு அண்ணாத்த மாசுக்கே அண்ணாத்த வாக்கிங்கே அண்ணாத்த மோதுனா பட்டாசு பட்டாசு அண்ணாத்த மாசுக்கே அண்ணாத்த வாக்கிங்கே அண்ணாத்த மோதுனா பட்டாசு பட்டாசு எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு அடக்கி ஆடுது முரட்டுக்காடு 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 நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராத வெற்றி என்னிடும் விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செண்டுகளா வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செண்டுகளா கும்மி அடிச்சு கொலவை போட்டு அண்ணனை வாழ்த்தி பாடுங்களா காலையில பார்த்து போட்டா ஹெலிகட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி புல்லு கட்ட தேடிக்கிட்டு கொம்பிருக்கும் காலைக்கெல்லாம் பெம்பிருக்காது இந்த கொம்பு இல்ல காலையிடம் பம்பிருக்காது உலக போட்டு பாடுங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கலுக்கும் வாடுங்கடி பொங்கலுக்கும் வாடுங்கடி பொங்கலுக்கும் பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமது பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமச்சேரு 4 பேருக்கு நன்மை செய்தார் என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலனுக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க
உலகும் பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலும் பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கும் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வேணும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் each person, each team one நான் அணியில ஓகேவா ஓகேவா நீங்க கையிலே பிடிங்க ஓகேவா கவுண்ட் கொடுக்க போறேன்
Dentistry, Chennai Palace, Logical Indian, and Lofty Building Group. Then the BSc lines, Money Line, மற்றும் சுந்தர் எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பண உதவி கொடுத்து உதவுகிறாரு. அவருக்கு எங்களோட நன்றிகள். இந்த பொங்கல் விழா வந்து மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா இந்த அட்லைடில் வந்து 2 வாட்டி நடந்து 16ஆம் தேதி ஜனவரி ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸும் பண்ணியிருக்கோம். மிக அருமையாக நடந்தது. அது அன்னைக்கு டேட்டில் ஆஸ்திரேலியா முழுவதும் நம்ம ரிலீஸ் பண்ணோம். மற்றும் வேறு எம்சிஸ்க்கு எல்லாருக்கும் எங்களோட நன்றி. Volunteers who helped us from morning to evening, a big thank you for them. And Wagi for streamlining the